எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒருத்தவங்களோட ஃபஸ்ட்டு டேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். மனோகரும் மது அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் பொழுது விடிஞ்சதுமே ஒன்றா ரெடியாகி யூனிஃபார்ம்லாம் போட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூல் டைம் அப்படி 7 மணிக்கு அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஸ்கூலில் எப்படி இருக்கும், 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன்னா தொலைஞ்சு போன்னு உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் இவங்க ஸ்கூலில் அப்படி கிடையாது. 5 நிமிஷம் கூட லேட்டாக வந்தால் கூட அந்த அசம்பிளியில் கலந்துக்கிறதுக்கான உரிமை இவங்களுக்கு கிடையாது. லேட் கம்மர்ஸ்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி லேட்டாக போனீங்கன்னா ஒரு வாட்டியும் 100 வாட்டி நான் இனிமேல் லேட்டாக வர மாட்டேன், நான் இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் இம்போசிஷன் டேட் மாதிரி எழுதணும். அதனாலேயே அந்த ஸ்கூலில் படித்த எல்லா பசங்களும் கரெக்டான டயத்துக்கு போய் சேரணும்னு நினச்சாங்க. அதனால எல்லாருமே கரெக்டான டயத்துக்கு போயிட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு 2 பேரும் ரெக்க கத்தி பறக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். இதில் மதுன்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. மதுவுக்கு புக்கே கிடைக்காது. முதல்ல நான் தூங்க போகும்போதே எல்லா புக்கையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே தலைக்கணி கடியில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் கிளம்புற எப்படியே மறந்து போயிடுவாங்க. இந்த அவசரத்தில் எடுத்து வச்ச சாப்பாடு டப்பாலேருந்து பாலை கூட குடிக்க மாட்டாங்க. சூடு பருத்தி வச்சுருப்பாங்க, ஆனால் பால் கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியே போயிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. எதுவுமே எடுத்துக்காமல் அப்படியே ஸ்கூல் போகிறது. இத்தனை அம்மக்களத்துக்கும் நடுவுலையும் கடைக்குட்டி சிங்கம் மீரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நானும் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகணும் அப்படின்னு நடுவாங்க. அவங்களுக்கு 3 வயசு தான் ஆகுது. மற்ற 2 குழந்தைங்களும் படுகிற கஷ்டத்தை பார்த்து ஏற்கனவே அவங்க அம்மா கங்கா ரொம்ப இதுவாகிட்டாங்க, ஹர்ட் ஆகிட்டாங்க. இதில் மீராவையும் அந்த அவசரத்துக்கு ஆளாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் மீரா சொல்கிறாங்க, அம்மா நானும் ஸ்கூல் போவேன். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மீரா கேட்கல. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை நீ சின்ன பொண்ணுங்கும் போது அந்த மீரா இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் மேலே ஏறி நான் தான் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி சார் மேலே ஏறி காமிப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னாகும், ஆனால் நீ இன்னும் ஸ்கூல் போகலையே அப்படின்னு சொல்லும்போது பொய், நீ காலேஜ் படிச்சிருக்கங்கிறாங்க. அப்போ மீரா சொல்கிறான், நீ ரொம்ப கெட்ட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிற கோவத்தை எல்லாம் வெளிக்காமிச்சிட்ருக்காங்க. பெரிய குழந்தைங்க பள்ளிக்கூடம் போயிட்டதுனால மீராவுக்கு டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. அவங்க அப்பாவும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அதனால அவங்க அம்மா கங்கா காலையே சுற்றி வந்துட்டு இருந்தா. அம்மா என்னையும் ஸ்கூலில் சேர்த்து தொலைச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு மீரா சொல்கிறான். மீராக்கு ஏற்ற புக்ஸை ஒரு வருடமாக அவங்க அம்மா வாங்கி வீடே ஃபுல்லாகிடுச்சு. சின்ன பையில் 2 நோட் புக்கு இருந்துச்சு. ஒரு ஏ ஃபார் ஆப்பிள் புக் இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, இதை தவிர வேஸ்ட் பேப்பரு, பீஸான சாக் பீஸு, இன்னும் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வேண்டாங்கிறவங்களோ அந்த பொருள் எல்லாம் அந்த பேக்குள்ளே போயிடுச்சு. பெரிய குழந்தைங்களை போலவே டிஃபன் பாக்ஸில் டிஃபன் அவங்களுக்கும் போட்டு வைக்கணும். பையை கழுத்தில் மாற்றிட்டு வீட்டை சுற்றி ஒரு மூளையாக பார்த்து உட்காந்துருவாங்க. அங்கே தான் அவளோட ஸ்கூல், சாப்பாடு, படிப்பு எல்லாமே அங்கே தான். நாளில் பெரும் பொழுது அங்கே தான் அவளுக்கு போகும். சில சமயம்லாம் விளையாடி கொண்டு அவள் அங்கேயே தூங்கிடும் உண்டு. நான் பள்ளிக்கூடம் போலையே என்னை ஏக்கம் அந்த குழந்தைக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா நினச்சிட்டாங்க, மீராவை அப்போதைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா யோசித்தாங்க. ஒரு நாள் மீராவுக்கு ரொம்ப ஜுரம் வந்துச்சு. ஜுரத்தில் கண்ணை முடிந்தபோது அம்மா ஸ்கூல் போகணும் அப்படின்னு அவன் வயசு சொல்லிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா யோசிச்சுட்டாங்க, ஜுரம் இறங்கி கொஞ்சம் உடனே நல்லா நோண்டுனே அவளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன நினச்சாங்க, நர்சரி பிரைம் ஸ்கூலில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி மீராவுக்கு காமிச்சாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் திறந்தோடனே மீராவையும் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே குழந்தைக்கிட்ட நல்லா ஜாலியாக சிரிச்சோட்டே நடந்துங்க. மீராவும் ஜாலியாக ஸ்கூலுக்கு கையை வச்சுட்டு தாத்தா பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போனான். அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா மீராவோட ரொம்ப நாள் ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. டாக்ஸியை பிடிச்சின்னு வேகமாக ஸ்கூலுக்கு ஓடினாங்க. அப்போவே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவன் மீரா அழுதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு கேட்டப்போ, அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த மீரா சொல்கிறாங்க. அவங்க அம்மா யோசித்தாங்க,
என்னடா இவ்வளோ இப்போ தான் ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் நடுவுறாளேன்ட்டு. அப்புறம் வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவோட டெய்லி வேலையில் இவளையும் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதே ஒரு பெரும்படம் போயிடுச்சு. பாருங்கள், ஒருத்தவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயே ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நம்மலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு வருவோம். ஆனால் நம்மளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதே எவ்வளோ பெரிய பாடாக இருக்குது. இது எல்லாருக்குமே நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.